வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்றைக்கி நான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக உப்பலாக சாஃப்டாக எப்படி வடை செய்யணும்னு சொல்ல போகிறேங்க. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சூப்பராக வடை வருங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சவுண்டு கேட்குதுங்களா? கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நான் வடை செஞ்சு கொஞ்சம் நேரம் கூட ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே பாருங்கள், என்னால் தொட முடியுது, அவ்வளோ சூடு இல்லை. ஆனாலும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு பார்த்தீங்களா? உள்ளுக்குள்ளார நல்லா சாஃப்டாக எவ்வளோ நல்லா உப்பலாக நல்லா இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், சத்தம் கேட்குதுங்களா? அவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கும் இந்த மாதிரி வடை வரும். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உளுந்து நல்லா ஊற வைக்கணுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உளுந்து கிரைண்டரில் ஆட்டுறதா இருந்தால் நம்ம கொஞ்ச நேரம் ஊற வச்சா போதுங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அப்போ மிக்சியில் அரைக்கணும்னா கட்டாயமாக இதை 5 மணி நேரம் இல்லைன்னா 6 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இப்போ நான் இந்த உளுந்தை ஊற வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம கிரைண்டரில் ஆட்டுறதா இருந்தால் கொஞ்சமாக உளுந்து போட்டால் போதும், நல்ல மாவு காணும். ஆனால் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது மாவு கம்மியாக தான் காணும். அதனால் கொஞ்சம் அதிகமாக உளுந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைக்கலாம். எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது நம்ம ஊற வச்ச உளுந்தை போட்டுறணும். ஓகே, இதில் இஞ்சி பச்சை மிளகா நீங்கள் இஞ்சி உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. டைஜஷனுக்காக நான் கொஞ்சம் நிறையா தான் போடுவேன், இஞ்சி நிறையா தான் போட்டிருக்கேன். அது மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பாருங்கள், இதில் நல்லாவே நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைக்கணுங்க. இதை இப்போ நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் அரைச்சிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சாதான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். நம்ம சும்மா தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அரைச்சோம்னா அவ்வளோவா சாஃப்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், இதை கொஞ்சம் கெட்டிப்படுத்துறதுக்கு இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இதில் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக உளுந்து போட்டுப்பேங்க. இப்போ உளுந்து போட்டுட்டு பாருங்கள், இந்த உளுந்தை போட்டுப்பேன். இதை இப்போ நான் அரைச்சிட்டு வரேன். பாருங்கள், நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கெட்டி ஆயிரும். இப்போ நான் அரைச்சிட்டு வரேன். பாருங்க, முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் நமக்கு கெட்டியாயிடுச்சு மாவு. இதே மாதிரி அடுத்த பேட்சை நான் அரைக்க போகிறேங்க. பாருங்கள், மாவு நம்ம அரைச்சாச்சுங்க. எவ்வளோ கெட்டியாக அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நம்ம கிரைண்டரில் ஆட்டினா தான் இவ்வளோ கெட்டியாக வரும். மிக்சியில் எப்படி இது கெட்டியாக ஆனிச்சின்னு பார்த்தீங்களா? நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு உளுந்தை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிடணுங்க. அதுக்கப்புறமா அதை கெட்டிப்படுத்துறதுக்கு மறுபடியும் கொஞ்சம் உளுந்தை போட்டு நம்ம அரைக்கும் போது இப்படி கெட்டியாயிரும். ஆனால் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வச்சா அந்த உளுந்து நல்லா மாவும் காணும், நல்லா அரைஞ்சிருங்க. ஈஸியாக மிக்சியில் அரைப்பட்டுரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மாவு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கெட்டியாக கிடைக்கும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சுங்க. இந்த மிக்சி பார்த்திங்கன்னா இப்படியே வச்சுருந்தோம்னா உங்களுக்கு ரொம்ப காஞ்சு போய் விளக்குறது கஷ்டமாயிரும் வாஷ் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போது நம்ம இதை அரைக்கணுங்க. பாருங்கள், அரைச்ச உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சிங்களா? இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி அரைக்கணுங்க. இப்போ பாருங்கள், நான் 2வது தடவை தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், மிக்ஸி எவ்வளோ க்ளீனாக இருக்குது. இதை நம்ம ஈஸியாக விளக்கிடலாம். நம்ம கையோட இதை செஞ்சிடணுங்க. அப்படியே நம்ம வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த உளுந்து பிசு பிசுன்னு ஒட்டிட்டு கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம அரைச்ச உடனே இதில் தண்ணி ஊற்றி இது மாதிரி அரைச்சி ஊற்றி வச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம விளக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாவை உடனே நம்ம செய்யக்கூடாதுங்க. கட்டாயமாக இதை ஒரு 20 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் வச்சிடணும். அரைச்ச உடனே நம்ம செஞ்சோம்னா வெள்ளையாக தாங்க வரும், நல்ல மொறுன்னு வராது. இதை கொஞ்சம் நேரம் நீங்கள் 15 மினிட்ஸ் ஈவன் அரை மணி நேரம் கூட வைக்கலாங்க. இதை வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின்
நம்ம வெங்காயம் இப்போ போடக்கூடாது. அதெல்லாம் செய்ய போகும்போது தாங்க போடணும். நீங்கள் வெங்காயமெல்லாம் இப்போ போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நீர்த்து போயிடும். வெங்காயத்தில் இருக்க ஈரம் வந்து இந்த மாவை வந்து தண்ணி ஆக்கிரும். அதனால் நம்ம இப்போ வெங்காயம் எதுவுமே போடக்கூடாது. சுட போகும்போது மட்டும்தான் வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணணுங்க. அது ஒரு 15 மினிட்ஸ் நான் வைக்க போகிறேங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாவில் எதையுமே கலக்காமல் வச்சுருக்கணுங்க. 20 நிமிஷமும் வேறு எந்த பொருளும் கலந்தோம்னா மாவு வந்து நீர்த்து போயிடும். இப்போ வந்து நம்ம சுட போகிறோம். இந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணணும், வெங்காயம் நல்லா பிசைஞ்சு விட்டு போடுங்க. ஏன்னா அங்கங்கே அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி பிசையும் போது நல்லா உதிர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. இப்போ நீங்கள் வந்து வெங்காயம் வந்து ஓரளவுக்கு ரொம்ப நிறைய போடக்கூடாதுங்க. அப்புறம் அங்கே வெங்காயம் வந்து வடை முறுமுறுன்னு ஆகும்போது வெங்காயம் ரொம்ப அப்படி கருப்பு கருப்பாக ஆயிரும். அப்புறம் பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா பொடியாக அரிஞ்சு நான் கொஞ்சோண்டு போடுறேங்க வாசனைக்கு. நான் சேர்த்து அரைச்சிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சோண்டு போடுறேன். இது நம்ம ஆப்ஷன் தான். இது வாயில் கடிப்படுன்னு போட மாட்டோம் சின்ன பிள்ளைங்க இருந்தால். ஆனால் இப்போ எங்கள் பசங்க வந்து போட சொல்கிறாங்க, அதனால் நான் வந்து போடுறேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசி மாவுங்க. மெயினாக இதுக்கு வந்து நல்லா 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அடுத்தது வந்து உப்பு வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா பிசைஞ்சிடலாங்க. இப்போது நம்ம உப்பு வந்து செக் பண்ணிடலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கலாம். ஓகே, மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாங்க. ஓகே, எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணியில் கையை தொட்டு தொட்டு நம்ம மாவு எடுக்கணுங்க. பாருங்க, கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு மாவு எடுத்தால் இப்படி கையில் ஒட்டாதுங்க. அப்போ நம்ம இப்படி ஒரு ஹோல் பண்ணிவிட்டு இதில் இப்படியே போட்டுடலாம். நல்ல உளுந்து வந்து நல்ல ரொம்ப நேரத்துக்கு ஊற வச்சு அரைக்கணுங்க. ஓகே, எடுத்துடலாங்க. சவுண்டு கேட்குதுங்களா? நல்லா கிறிஸ்பாக இருக்குது, அதனால தான் நல்ல சவுண்டு கேட்குது. கிறிஸ்பாக இருக்கனால தாங்க வடை வந்து நல்ல சவுண்டு கேட்குதுங்களா? வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் சட்னியும் ரெடி. இந்த தேங்காய் சட்னியில் வடையை டிப் பண்ணி ஆஹா அப்படியே ஒரு பைட் சூப்பராக இருக்குங்க. ஒரு கடி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.